ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம பேங்க் சம்மந்தமான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதில் வந்து நம்ம ஃபெடரல் பேங்க்கில் கேஷ் வந்து டெபாசிட் பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் ஃபெடரல் பேங்கோட சலானுங்க. இதில் வந்து நம்ம வந்து 2 பக்கெட் இருக்கும். 2 பக்கெட் ஒரே மாதிரி தான் சேஃப் ஃபுல் பண்ணணும். நம்ம வந்து இந்த சைடுக்கு வந்து பேங்க் சைடு ஃபுல் பண்ணுறது. நம்ம ஃபஸ்ட்டு பேங்க் சைடு எப்படி ஃபுல் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இங்கே பிரான்ச்சுன்னு போட்டிருக்கு பாருங்கள். அங்கே வந்து உங்கள் பேங்க் வந்து எந்த பிரான்ச்சோ அந்த பிரான்ச்சு மென்ஷன் பண்ணிக்கோங்க. நான் சும்மா நாமக்கல்னு போடுறேன். அடுத்து கீழே வந்து அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் போட்டிருக்கோம். அதில் வந்து உங்கள் பாஸ்புக்கில் இருக்கிற மாதிரி அக்கௌண்ட் ஹோல்டர் நேமை வந்து கரெக்டாக பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்து வந்து நீங்கள் வந்து டேட்டு என்றைக்கு நீங்கள் வந்து கேஷ் டெபாசிட் பண்ணுறீங்களோ அன்றைக்கி டேட் வந்து போட்டுக்கோங்க. அடுத்து வந்து அக்கௌண்ட் நம்பர், உங்கள் பாஸ்புக்கில் பார்த்திங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் நம்பர் போட்டிருக்கோம். அந்த அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக எழுதிக்கோங்க. நான் சும்மா நம்பர்ஸ் மட்டும் போடுறேன். இந்த கட்டம் ஃபுல்லாக வர மாதிரி அக்கௌண்ட் நம்பர் இருக்கும். அது என்னன்னு நீங்கள் பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணுவோம், டெனாமினேஷன். நீங்கள் எவ்வளோ பணம் கொண்டு வந்திருக்கீங்க. நான் வந்து இப்போ சும்மா ஒரு 500 ஒரு வந்து குத்துமதிப்பாக ஒரு 10 நோட்டு போடுறேன். 200 வந்து ஒரு 5 நோட்டு, 100 5, 50 2. இப்போ வந்து 500 10 எவ்வளோ வரும், 5000 வரும். அடுத்து வந்து 200 5 1000, 100 5 500, 50 2 100. இப்போ மொத்தமாக டோட்டல் எவ்வளோன்னு கூட்டி போட்டிருக்க 6600 வருது. அது கீழே வந்து இங்கே வேடிங்ஸ்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து 6600 ஒன்லின்னு எழுதிடுங்க. அப்புறம் கீழே வந்து சைன் போட்டுருங்க. அப்புறம் மறக்காமல் ஃபோன் நம்பர் எழுதிடுங்க. ஏதோ தப்பாக எழுதியிருந்தால் அவங்க நம்மளுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்புறம் சேம் அந்த பக்கம் எப்படி ஃபுல் பண்ணுமோ அதே மாதிரி இந்த பக்கட்டும் ஃபுல் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு டினாமினேஷனு. இதெல்லாமே முடிச்சுட்டு இங்கே வந்து அதே மாதிரி சேம் அங்கே அமௌண்ட் எவ்வளோ போட்டிருக்கு அதே மாதிரி சேம் இந்த பாட்டு எப்படி எழுதுறீங்களோ அதே மாதிரி இது வந்து நம்மளோட காப்பிக்கு தருவாங்க. இந்த பாட்டு இருக்கிறது பேங்க் காப்பி. அவ்வளோதான். நம்ம வந்து மாதிரி பேங்க் வீடியோவை தான் போட போகிறோம். பேங்க் சம்மந்தமாக எந்த டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். இதெல்லாமே ஒன் டைம் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்காங்க.